சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த வகையில் இன்று காலை மட்டக்களப்பு நகரில் மனித உரிமைகளை வலியுறுத்தி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் அமைந்துள்ள தாண்டவன்வெளி தேவாலயத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைதி பேரணி மட்டக்களப்பு காந்தி சதுர்க்கம் வரை சென்று நிறைவடைந்தது. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், தன்னார்வ தொண்டு அமைப்புகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், காணாமல் போனவர்களின் உறவினர்கள் என பலரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணியின் இறுதியில் துன்புறுத்தல்களுக்கான நீதிகளை துரிதப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளரிடம் கையளிக்கப்பட்டது. உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களை ஏதோ வகையில் நாங்கள் அவர்களது குரல்களை ஓங்கச் செய்யாது தடை செய்கின்ற நிகழ்வுகள் கடந்த காலங்களில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் உரிமை என்ற விடயத்திற்காக இன்று வரை போராடிக் கொண்டிருக்கின்ற சமுதாயம் தலைமறைவில் இருக்கின்றது. அன்று அவர்களை சமூகம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் எது நடந்தாலும், அச்சுறுத்தலான சூழல் ஏற்பட்டாலும் உரிமைக்கு குரல் கொடுத்தவர்கள் தலைமறைவில் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை இந்த சமூகம் காணவில்லை. கடுமையான உளரீதியான தாக்கத்திற்கும் மனச்சுவவுக்கும் உள்ளாகப்பட்டிருக்கிறார்கள். இந்த மனித உரிமை தினத்தில் இப்படியானவர்கள் நாங்கள் கூடுதலான அளவில் நினைவு கூறப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, உண்மையிலேயே உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஏழையவர்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது யுத்த காலத்தில் இருந்தாலும் சரிதான், யுத்தத்திற்கு அப்பாலும் தான் உரிமைகள் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குரல் எழுப்ப வேண்டிய ஒரு சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் மனிதாபிமானத்தை பற்றி சற்று யோசிக்கின்ற ஒரு சமூகமாக கூட தெரியவில்லை. இதேவேளை உலக புலம்பெயர்ந்தோர் தினம் மற்றும் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு ஹட்டன் நகரில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கருத்தரங்கம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளை ஹெரிட்ராஸ் கண்டி செட்டி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. குறித்த பேரணி இன்று காலை ஹட்டன் பேருந்து திரைப்படத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு ஹட்டன் நகர மத்தியில் நிறைவடைந்தது. இந்த நிலையில் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பாராபட்சமற்ற சமுதாயத்தை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் வவுனியாவில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வுகளை அன்பிற்கும் நட்புக்குமான வலையமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. இதேவேளை சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்று காணாமல் போன தமது பிள்ளைகள் நல்லாட்சி அரசாங்கத்திலாவது வீடு திரும்ப மாட்டார்களா என்ற கேள்வியை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டனர். இதேவேளை சர்வதேச மனித உரிமை தினமான இன்று காணாமல் போன தமது பிள்ளைகள் நல்லாட்சி அரசாங்கத்திலாவது வீடு திரும்ப மாட்டார்களா என்ற கேள்வியை கிளிநொச்சி மாவட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் கண்ணீருடன் கேட்டுக்கொண்டனர். எனது மருமகன் மகள் 3 பேர் பிள்ளையும் 2009 5ஆம் மாதம் 18ஆம் தேதி சரணடைய கொடுத்துட்டு நான் ரோட்டா திரிஞ்சு ரோட்டாக இப்படி மோட்டுகளும் ஏந்தி கொண்டு திரிகிறேன். என்ற பிள்ளைகளை இப்படி விற்கினம் இல்லை. நல்லாட்சி ஒன்று இருக்குன்னு சொல்லினேன். நல்லாட்சி எங்கே இருக்குது? நாங்கள் எல்லாம் பேத்து கொடுத்து போட்டு ரோட்டானது கொண்டு திரிகிறோம். எங்களுக்கு நல்லாட்சி, உண்மையான நல்லாட்சியாக இருந்த எங்களோட பிள்ளைகளை இந்த வருஷம் வேணாலும் விட்டு தர வேணும். எங்களோட பிள்ளைகள் வந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக ஆவோம். பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு மனித உரிமை மீறல். அந்த காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளின் நிலையை இதுவரை வெளியிடாமல் இருக்கிறது. அது எந்த வகைக்கு அடக்குறேன்னு நான் தெரியல. அதே மனித உரிமை மீறல் என்றால் இது ஒரு மன்னிக்க முடியாத மிகப்பெரிய மனித உரிமை மீறல்.
අපේ රටේ ජාතික සංහිඳියාව පිළිබඳ බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා. நாட்டில் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. நம் நாட்டில் 71, 88 மற்றும் 89களில் பல்வேறு கலவரங்கள் ஏற்பட்டன. அதன் பின்னர் யுத்தம் ஒன்று ஏற்பட்டது. இந்த காரணங்களால் தேவைக்கு அதிகமாகவே ரத்தம் சிந்தியவர்கள் நாம். மீண்டும் அதற்கான தேவை இல்லை. ஆகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். பிரச்சனைக்கு தீர்வு காண பல வழிகள் காணப்பட்டாலும் அதில் முதலாவது வழி அரசியல் அமைப்பு சீர்திருத்தமே. தமிழீழ விடுதலை புலிகளை ஆயுத ரீதியில் தோற்கடித்தாலும் தமிழ் மக்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய அரசியல் வழிமுறை ஒன்று ஏற்படுத்த முடியாமல் போயுள்ளது. மஹிந்த ராஜபக்ச தவறளித்து விட்டார். தற்போது ஆட்சியில் இருப்பவர்களும் அதே தவறை செய்யாமல் அந்த பணியை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு அதிகார பரவலாக்கல் அவசியம். வாய்ப்பேச்சில் அல்ல, யதார்த்தத்தை புரிந்து கொண்டு செயற்பாட்டில் அரசியல் யாப்பின் ஊடாக அதிகாரத்தை பகிர்வது அவசியம். தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது அவசியம். நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாது செய்வது அவசியம். எனினும் நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாது செய்வதால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என கருத்துக்கள் வெளியாகின்றன. அது மிகப்பெரிய பொய். 1971ஆம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை அவசியமில்லை என்பதை நிரூபித்து காட்டினார். அதனை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதனை அவர் செய்து காட்டினார். இந்தியா எமக்கு மிகச்சிறந்த உதாரணம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்ய வேண்டும் என உதய கம்மன்மேல கூறுகின்றார். ஏன் அவ்வாறு கூறுகின்றார்? தமிழ் கூட்டமைப்பை தடை செய்தால் என்ன நடக்கும்? வடக்கில் உள்ள ஒரே ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பு தமிழ் கூட்டமைப்பு மாத்திரமே. ஆகவே அவர்களை தடை செய்தால் வடபகுதி மக்களுக்கு நாடாளுமன்றில் தங்களது பிரச்சனைகளை பேசுவதற்கு வேறு வழிகள் இல்லை. அமிர்தலிங்கத்தை வெளியேற்றியதால் என்ன நடந்தது? அந்த நிலைமை மீண்டும் ஏற்பட வேண்டும் என்றே அவர்கள் நினைக்கின்றனர். அவ்வாறு தடை செய்தால் வடக்கு இளைஞர்கள் என்ன நினைப்பார்கள்? ஜனநாயக வாய்ப்பு எமக்கு இல்லாமல் போனால் ஆயுதத்தை கையில் ஏந்துவதை தவிர வேறு வழியில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். அந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அதனையே இவர்கள் கேட்கின்றார்கள்.